சவுர் குகையில் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் நேரத்தில் எதிரிகள் துரத்தி கொண்டே வருகிறார்கள். ஊரை விட்டு அவர்கள் வெளியேறுகிற அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுருனுடைய குகையில் இருக்கிறார்கள். சித்தீக்குல் அக்பருடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். அந்த குகையினுடைய வாசல் வரைக்கும் எதிரிகள் வந்து விட்டார்கள். கொஞ்சம் குனிஞ்சு பார்த்திருந்தா, தலையை கொஞ்சம் தாழ்த்தி பார்த்திருந்தால் குகைக்குள்ளாக இருக்கிற ரசூலும் ரசூலின் தோழருமாக இருக்கிற சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்திருக்க முடியும். பார்த்திருந்தால் நிலைமை வேறாக மாறி இருக்கும். பெரும் கவலை இருந்தது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுக்கு. எதிரிகள் குகையின் வாசல் வரைக்கும் வந்து விட்டார்களே, கவலை அடைகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய முகத்தில் இருக்கிற கவலையை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், தோழரே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்.